ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிள் இது. அதுனா ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை மறக்காமல் யூஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் எல்லாமே கற்றுக்குறாங்க. யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்குறது ஒன்று, அதை செயலில் அப்ளை பண்ணுறது ஒன்று. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பல. ஏன்னா நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் கமெண்ட்ஸில் பண்ணாங்கனாவே ஆட்டோமேட்டிக் அந்த புது மெம்பர்ஸும் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, இந்த வீடியோவிலும் அதை மென்ஷன் பண்ணுறேன். லாஸ்ட்டில் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு செயலை நம்ம ஒரு 10 டைம் பண்ணுறோம், அதனுடைய அக்யூரசி எப்படி இருக்கும். ஒரு 100 டைம் பண்ணுறோம், அதனுடைய அக்யூரசி எப்படி இருக்கும். ஒரு 1000 டைம் பண்ண சொல்லும் அதனுடைய லெவல், அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு செயல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு இன்னொருத்தில் வேறத்தில் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னா அது புதுசாக அந்த விஷயம் புதுசாக படும். அப்போ அது உங்களுக்கு ஃபெயிலூர் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்புறம் அதுவும் சரியில்லை, அதுவும் சரியில்லை, என்ன அப்புறம் மாற்றிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா எதையும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியாது. எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி, அதனுடைய அக்யூரசி ஒரு 60% உங்களுக்கு வின்னிங் கொடுக்குது அப்படின்னா குட் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஸ்ட்ராட்டஜி, தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி 100க்கு 100% வெற்றி கொடுக்கும் அப்படின்னு ஒரு சில மூடர்கள் நம்புவாங்க. இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு பண்ணுவாங்க இல்லையா, நீங்கள் 100% பர்ஃபெக்ட் அப்படின்னா அவங்க 100% பர்ஃபெக்ட்லாம் நான் சொல்லுவேன். 100% பர்ஃபெக்டாக யாரால் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 99% பர்ஃபெக்ட், 1% அவங்க டிசிப்ளின் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். அதை சரிப்படுத்திக்கிட்டு அடுத்த லெவலில் போகணுமே தவிர நான் தான் 100% அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிஸ் கூட 100% ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு 60% அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்குது அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 60லேருந்து 65% எப்படி பண்ணலான்றதுக்கு மூவ் பண்ணிடுவீங்க நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவாக சில ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு. இது நம்மளோட ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் தான். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு 9:24 மென்ஷன் பண்ணிட்டேன். இது என்னது மென்ஷன் பண்ண? கேப் ஃபில்லிங் ஏரியா. ஓகே, அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்க. இது கேப் ஃபில்லிங் ஏரியா. அப்போ கேப் ஃபில்லிங் ஏரியா கூட உங்களுக்கு சாலிட் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குது. அப்போ சாலிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தா என்ன பண்ணணும்? அந்த இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும்? எஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு அதுக்கு பேர் வச்சுக்கலாம், அல்லது 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம், அல்லது 1 ஹவர் வச்சுக்கலாம். எந்த ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கோங்க, பேர் எதனா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த டைம் ஃப்ரேம் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த டைம் ஃப்ரேம்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, சாலிடாக ஒரு க்ரீன் கலர் அல்லது ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஒன்று, இப்போ நீங்கள் க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குன்னா நல்ல பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரைட், ஓகே, சூப்பர், 1 பாயிண்ட் ஓகே. ரெண்டாவது என்ன, அதனுடைய புல் பேக், அதனுடைய கரெக்ஷனில் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கணும். அதாவது பை சைட் பிளான் பண்ணியாச்சு, அப்போ என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்போ என்ட்ரி கிடைச்சுன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வெயிட் பண்ணணும். ஸோ ரெட் கலர் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தா மேலே அப் சைடுக்கான மூவ், அதனுடைய கீழே லோ ஸ்டாப் லாஸு, டிஸ்டன்ஸ் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னா அது எவ்வளோ இருக்குதோ அட்லீஸ்ட் அதை விட 1 மடங்கு அதிகமாக, அதாவது 1க்கு 1.5. ஏன்னா கேப் ஃபில்லிங் ஏரியா கிடச்சிது நமக்கு 1:1.5 ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா புல் பேக் போக சொல்லும் நமக்கு அந்த ஈஸியாக டார்கெட்டை கிடச்சிடும். சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4200 வீடியோஸ் நம்ம போட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போடுறதுலேருந்து மிஞ்சி பண்ணால் ஒரு 100 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஆனால் சைக்காலஜி விஷயங்கள் நிறைய நம்ம வீடியோவில் பேசியிருப்போம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பயனளிக்கும் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த ஸ்டடி தான் ரன் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். இது ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது. ஸோ இது க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கொடுத்து சின்னதாக ஒரு புல் பேக், அகைன் பிரேக் அவுட், நம்மளோட லோ ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் ஏரியாவுக்கு போயிடுச்சு, கேப் ஃப்ரீ ஃபில்லிங் ஏரியாவும் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் அந்த இடத்துல. ஸோ வெரி வெரி ஈஸி மெத்தட். ஆனால் டெய்லி கிடைக்குமா அப்படின்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிடைக்கிறதுக்கு மறக்காதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி டெய்லி வச்சு எல்லாருமே நிறைய கோடீஸ்வரன் ஆகிட்டுப்பாங்க. ஆனால் என்னென்னைக்கெலாம் அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அன்றைக்கி மிஸ் பண்ணாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாமே. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன், டாப்பில் ரிஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளிகபிள் ஆகலை. ஸோ 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கூட அன்றைக்கி ரிஜெக்ஷன், பாட்டம் ரிஜெக்ஷன், அன்றைக்கும் அட்ஜஸ்ட் ஆகல, வானா விடுங்க. ஸோ 8ஆம் தேதி 9ஆம் தேதி கிடைக்கல, ஆனால் 11ஆம் தேதி கிடச்சிருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ வாரத்துக்கு 2 ட்ரேட் இருந்தாலும் அந்த 2 ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாமே. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.